பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட லேவியராகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற நன்றி. இதில் உள்ள 38 வசனங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். ஒரு லேவியராகமத்தின் புஸ்தகம் எவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆனாலும் அந்த லேவியர்கள் அதை செய்தே ஆக வேண்டும், நிறைவேற்றி ஆக வேண்டும். கொஞ்சம் கூட கணக்கில் குறை வராதபடி, அந்த டிசிப்ளினில் குறை வராதபடிக்கு, அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் குறை வராதபடிக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நன்றி. இன்றைக்கும் இந்த 7ஆம் அதிகாரத்தின் வாயிலாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போகிற பொறுப்புக்காக நன்றி. அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்க்காக நன்றி. கர்த்தருடைய காரியங்களை எவ்வளவு நாங்கள் கவனமாக எதிர்த்து ஒவ்வொன்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீர் சொல்லித் தருகிறீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த அதிகாரத்தை ஆழமாய் தியானிக்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். 7ஆம் அதிகாரம் லேவியராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய கண்டினியூட்டி இதில் இருக்கிறது. God is giving certain regulations to the priests, to the Levites. Now God is becoming the boss of them. God is becoming the king of them because இந்த மக்கள் வந்து இவங்க ஸ்பிரிச்சுவல் ரூல் பண்ண போகிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரூல் கிங் டேவிட் பண்ணலாம், பட் who is going to rule spiritually? There is a big spiritual realm. ஃபிசிக்கல் வேர்ல்டு சின்ன பூமி தான், பட் ஸ்பிரிச்சுவல் ரியாம் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுது. ஆவியான தேவன் தான் நம்மை படைத்திருக்கிறார். ஸோ காட் மேட்டர்ஸ். The worship of God matters. The ministry of God matters. ஆண்டவருடைய ஊழியமும் ஆண்டவருடைய எல்லாமே மிக முக்கியமாக இருக்கிறது திருச்சபையே. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு உலகத்தில் வந்து உலக காரியம் தான் மேட்டர், மெயின் என்று சொல்லணும். The business of God matters. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது மத்தேயு 6:33 தெளிவாய் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஸோ இன்றைக்கி வெறும் பேர்ன்ஸ் பற்றி தான், அந்த கொர்பான் பற்றி தான் படிக்க போகிறோம். நான் நேற்று சாப்டரில் எந்த வகையான காணிக்கைகள்லாம் கொடுக்கப்பட்டது என்பதை அந்த ஹீப்ரூ லாங்குவேஜிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இட்ஸ் கெட் கண்டினியூயிங். என்ன கண்டினியூயிங்னா, இன்றைக்கி கில்ட் ஆஃபரிங்கோட கண்டினியூவேஷன், சின் ஆஃபரிங்கோட கண்டினியூவேஷன், பீஸ் ஆஃபரிங்கோட கண்டினியூவேஷன் போய்கொண்டது. கில்ட் ஆஃபரிங் ஏமாற்றிட்டோம், இட்ஸ் கில்ட், நீ தப்பு பண்ணிட்டேன். சின் ஆஃபரிங் நான் பாவம் பண்ணிட்டேன், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டேன். பீஸ் ஆஃபரிங் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தேன், எதனா தப்பு தண்டா நடந்திருக்குமோ நினைக்கிறேன், ஆண்டவரோட சமாதானமாக இருக்க போகிறேன். பீஸ் ஆஃபரிங், எவ்ரிதிங் இஸ் பீயிங் டாட் ஹியர். கிரெயின் ஆஃபரிங், மாவே எடுத்துகிட்டு வந்து அவருடைய தகன பலி மேடை மேலே நான் பலி செலுத்தினேன். ஸோ எவ்ரிதிங் வாஸ் புட் இன்டு ஃபயர். The fire was the one which tested. How will fire test? It will completely burn it up. நெருப்பு வந்து ஒன்றையும் விடாது. It will burn everything. குறிப்பாக ஃப்ளஷ்னா it will burn in no time. இதுதான் இங்கே நடக்குது. ஆல்டர் ஆஃப் காட். ஸோ இந்த பலி தப்பு செய்த ஒருவன், வேறு மிருகம் அடிக்கப்படுகிறது, ரத்தம் சிந்தப்படுகிறது, இட் இஸ் கம்ப்ளீட்லி பர்ன்ட். ஸோ எதை பற்றின கண்டினியூஷன் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். அதில் எதை பலி செலுத்தணும், எதை முழுதாக தகவனிக்கணும், எதை காணிக்கை கொடுத்தோன்னே ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம், காணிக்கைக்கு வாங்கி ஆண்டவர் கையில் கொடுக்குறாரு அந்த ஆசாரன் எந்த போர்ஷன் எடுக்கலாம், இதை பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம். அந்த ப்ரொவிஷன் ஆஃப் த ப்ரீஸ்க்கு என்ன ப்ரொவிஷன் கர்த்தர் கொடுத்தார் படிக்க போகிறோம். அப்புறம் how it is very much sacred, எந்த அளவுக்கு இது பரிசுத்தமானது, இந்த ஊழியம் எப்படி பரிசுத்தமானது, இந்த காணிக்கை எப்படி பரிசுத்தமானது, இந்த காணிக்கை கொடுக்கறதுனால கொடுக்க வந்தவன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுகிறான், எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், எப்படி நீதிமானாக்கப்படுகிறான். ஸோ பரலோகத்துக்கு போனோன்னா ஒரு குவாலிட்டி தேவை, நீதிமான். அந்த நீதிமான்ற குவாலிட்டி நமக்கு எல்லாருக்குமே போயிடுச்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மையமே அற்றவர்கள். இப்போ பரலோகம் போகிறதுக்கு நமக்கு வழியே இல்லை. இப்போ எப்படி நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம்? பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பை கன்ஃபஸிங் அவர் சின்ஸ். என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவர் சொல்லிட்டு நம்முடைய ரத்தத்தினால நீதிமான்களுக்கப்படுக்கும். ஸோ அந்த காலத்தில் இயேசுவின் ரத்தம் இல்லை, வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய ரத்தத்தை பற்றி தான் இப்போ படிச்சுருக்கிறோம். பட் ஸ்டில் தீஸ் திங்ஸ் வேர் வெரி 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 மச் இம்பார்ட்டன்ட். இதை செய்யலைனா ஆரோன் செத்து போயிடுவான், இதை செய்யலைனா எலியேசர் செத்து போயிடுவான். ஒரு இன்சிடெண்ட்டில் ஆரோனுடைய முதல் 2 மகன்கள் கொண்டு போய் அக்கினியை அங்கே பலி செலுத்துறாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ ஆரோனோட 3ஆவது மகன் தான் எலியேசர். முதல் 2 மகன்கள் இறந்து போனாங்க. ஸோ இப்படி எல்லாம் தான். ஸோ இட்ஸ் சேக்ரெட். த அட்டோன்மெண்ட் இஸ் சேக்ரெட். திஸ் இஸ் சம்திங் டு டீல் வித் லைஃப் அண்ட் டெத். ஒழுங்காக காணிக்கை செலுத்தலைனா இறந்துருவான், ஒழுங்காக காணிக்கை கொடுக்கலனா இறந்துருவான். த மேட்டர் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். இன்றைக்கி கூட நம்ம உயிருக்கும் மரணத்துக்கு நடுவில் தான் வாழ்ந்து கொண்டுக்கிறோம். பிறந்தோம், உயிர் பெற்றோம், வாழ்ந்துன்னே இருக்கிறோம். ஒரு நாள் இறந்து போயிடுவோம்.
Jesus is the one who is going to give us life after death. முதல் உயிர் அம்மா கொடுத்துட்டாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க, நல்லவனுக்கு கெட்டவனுக்கெல்லாம் தாய் மூலியமா பெற்றோம். அந்த தாய் அவங்க தாய் மூலியமா படுத்துச்சு, அந்த தாய் மூலியமா படுத்துச்சு. அப்படியே அம்மாவோட அம்மா போனீங்கன்னா ஏவாள் அம்மா வருவாங்க. ஏவாள் அம்மா வந்து காயினுக்கு உயிர் கொடுத்துச்சு, ஆபேலுக்கு உயிர் கொடுத்துச்சு, சேத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. அந்த ஏவாள் அம்மாவுக்கு உயிர் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஆதாம் கையில் இருந்து படைச்சாரு, ஆண்டவர் உயிர் கொடுத்தாரு. ஆதாம் ஆண்டவர் கையிலேருந்து உயிரை பெற்றுக்கொண்ட ஆதாம், ஆண்டவர் கையிலேருந்து உயிரை பெற்றுக்கொண்ட ஏவாள் அவங்க உயிரை கண்டினியூ பண்ணுகிறாங்க. சத்துட்ட பிறகு திரும்பி இந்த உயிரை ஆதாமாலையும் தர முடியாது, நம்ம அம்மா அப்பாவாலையும் தர முடியாது, இயேசுவால் தர முடியும். ஸோ these laws are putting people in a position where they can receive their life back. இழந்த உயிரை திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டியதை இதுக்குண்டான வழி தான். ஜீசஸ் வந்த பிறகு the whole authority அவர் எடுத்துக்கொள்கிறார். So this is the sacrifice, this is the peace offering, this is the prayer, this is a praise, this is an sacrifice, this is an offering. இது எந்த பேர் நம்ம வச்சாலும் சரி, this is something related to life and death. ஸோ இதை தான் படிக்க போகிறோம். ஸோ அண்ட் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் கிராட்டிடியூட். காணிக்கை என்பது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், நான் கொடுக்குறேன் என்கிற ஒரு கிராட்டிடியூட். இட் இஸ் அன் ஆக்டிவிட்டி ஃபார் கிரேஸ், கிருபைக்கு, இரக்கத்துக்கு, ஆண்டவர் கொடுத்த ப்ரொவிஷன்ஸுக்கு, ஆண்டவர் கொடுத்த நமக்கு இவ்வளவு சப்ளைஸ், இதுக்காக ஆண்டவருக்கு நன்றி கொடுக்குது. திஸ் குட் பி ஏன்ஷியன்ட் ரிச்சுவல். இது நான் அந்த காலத்து இதை ஏன் இப்போ படிக்கிறீங்க இல்லை, திஸ் இஸ் ஃபோர் ஷேடோவிங் அஸ் சம்திங். இது ஏதோ ஒன்று இன்றைக்கி ஒரு நிழலாட்டமாக காட்டுகிறது. த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், த அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை படிக்கும்போது ஒரு வசனமும் படிக்கும்போது ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் என் மீட்பர் இயேசு அங்கே உயிரோட நான் காண்கிறேன். அவரே ஆரோனுக்கு பதிலாக நின்று மகா பிரதான ஆசாரியனார், அவரே அந்த ஆடுக்கு பதிலாக தன் ரத்தத்தை கொடுத்தார். He is the all in all for me, sinner like me. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருந்தாலும் கூட சரி, எந்த அவரால் காப்பாற்ற முடியாத ஒரு பாவமும் கிடையாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும். So there is no redemption, there is no forgiveness without the shedding of blood. பாவ மன்னிப்பு ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இல்லை என்பதற்கு தான் எடுத்துக்காட்டாக இந்த சாப்டர்ஸை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் கஷ்டமாக இருக்குது, புரியறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ புரியாத அரித்மெட்டிக்கும், அவ்வளோ புரியாத அல்ஜிப்ராவும், அவ்வளோ புரியாத ஃபார்முலாஸும் நம் இயேசு நமக்காக போட்டு சிலுவையிலே மரித்து தன் ஜீவனை கொடுத்து he has done it, it is done once for all sacrifice. ஒரே முறை முழு பலியாய் அவரே பலியிடப்பட்டு கொடுத்து he restored eternal fellowship with us. இந்த அதிகாரத்தில் நம்ம படிக்க ஏன் அந்த காணிக்கை கொடுக்குறான்? அப்பா நான் காணிக்கை கொடுக்குறேன், என்னை ஏற்றுக்குப்பா, நான் அந்த பை ஸ்ப்ரே பண்ணுறேன், என்னை ஏற்றுக்குப்பா. அதுபோல தான் இயேசு, அப்பா என் உயிரை கொடுக்குறேன், அவர்களை மன்னித்திருப்பா. நம்ம ஐயாவோட ஸ்டேட்மெண்ட்டே தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த பலி ஆடைப்பட்ட இயேசுவை அதை கொடுத்தார். ஸோ வி நீட் இட். இன்றைக்கு 7ஆம் அதிகாரத்தை நம்ம ஸ்பீடாக படிச்சுட்டு போயிடலாம். இட் இஸ் அன் கண்டினியூஷன் ஆஃப் 6th chapter. So sacrifice is a system, it's a sacrificial system. இதில் உள்ள 27 சாப்டர்லையுமே the sacrificial system is being operated. இது சாதாரண ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட், ஏறக்குறைய 30,000-40,000 லேவியர்கள் வேலை செய்கிறாங்க. லட்சக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் வெள்ளாடுகளும் புறா குஞ்சுகளும் கொலை செய்யப்படுகிறது, சாகடிக்கப்படுகிறது, மனிதர்கள் மீட்கப்படும்படி என்பதற்காக. ஸோ இட்ஸ் a great system, sacrificial system. It was there until Jesus came and paid the sacrifice. உங்களுக்கு தெரியுமா, பஸ்கா பண்டிகை அன்னைக்கு முன்னாடி நாள் இயேசு கடைசி பந்தியில் இருந்தார், கொடுத்தார். பஸ்கா பண்டிகை, பஸ்கா ஆடை என்னைக்கு அடிக்கிறானுங்களோ, பஸ்கா ஆடோட ரத்தம் எப்போ யூதர்கள் வீட்டில் இஸ்ரவேல் வீட்டில் சிந்தப்படுதோ அன்னைக்கு இயேசு வயிற்றில் விழா குத்தப்பட்டுச்சு. ஒரே குத்து தான், ரத்தம் வெளியே வந்தது, இயேசுவும் மரித்தார். the same day at the same time. பஸ்கா ஆடு ஒரு குடும்பத்தையும் காப்பாற்ற, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆடு, ஒரு வருஷம் தான் காப்பாற்றோம். இயேசுவின் ரத்தம் இத்தனை ஆண்டுகளாய், 2000 ஆண்டுகளாய் உங்களையும் என்னையும் மாத்திரமல்ல அந்த யூதர்களையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற ஜனத்தை நிச்சயமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இந்த சாப்டரில் உள்ள ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங், குற்ற நிவாரண பலி. இது பரிசுத்தமானது. குற்றம் பண்ணவன் ஒருத்தன், அவனுக்காக பலி செலுத்துகிறாங்களா, அந்த ப்ராசஸ் பரிசுத்தமானது.
The process is holy. சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்திலே குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து அதனுடைய கொழுப்பு முழுவதும், அதன் வாலையும் குடல்கள் முடிய கொழுப்பையும், 2 குண்டிக்காய்களையும் அவையின் மேல் சிறு குடல்களில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரல் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து செலுத்துவானாக. இவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க கடவன். அது குற்ற நிவாரண பலி. கொண்டு வந்தாங்க. அந்த ஆடையோ காலையோ அடித்தாங்க. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல்லே அடித்தாங்க. அந்த ஓனர் முன்னாடியே அடித்தாங்க. அவன் தான் முதல் அடி அடித்தான். ரத்தம் சிந்தப்பிடிச்சி அந்த ரத்தத்தை கிண்ணத்தில் பிடிச்சிட்டாங்க. ஒன்றையும் வேஸ்ட் பண்ணல. பாடி அந்த செத்து போன மிருகத்தை தூக்கிட்டு போய் பலிபீடத்து மேலே வச்சுட்டாங்க. தகனிக்க போகிறாங்க. எதெல்லாம் தகனிக்க போகிறாங்களா? சர்வாங்க தகன பலி நம்ம படிக்குது. சர்வாங்க தகன பலி பாருங்கள். இடத்திலே தான் சர்வாங்க தகன பலி போல தான் குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி படிக்கிறோம். பட் ப்ராசஸ் இஸ் த சேம். பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்கன்ஸை மட்டும் பாருங்கள். சர்வாங்கன தகன பலியோட சேம் ப்ராசஸில் குற்ற நிவாரண பலி. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. குற்றம்னா கில்ட் ஆஃபரிங், தப்பு பண்ணிட்டார்ல, ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் சேம் தான். தப்பு பண்ணிட்டார்ல, ஏமாற்றிட்டார்ல அவர், இதே ப்ராசஸ் தான். அடிச்சிட்டாங்க, ரத்தத்தை எடுத்துட்டாங்க, அனிமலை தூக்கிட்டாங்க, பலிபீடத்து மேலே போட போகிறாங்க, பிரிக்க போகிறாங்க, பார்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. ரத்தத்தை பலிபீடத்தின் கொம்புகளில் தெளிச்சிட்டாங்க, சுற்றி ஊற்றிட்டாங்க. இப்போ பார்ட்டாக பிரிக்க போகிறாங்க. அதனுடைய பார்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து தகன பலியாக செலுத்திட்டாங்க. இதுனா குற்ற நிவாரண பலி. அதில் உள்ள மீதி பொருள்களை முன்னத்தோட மார்க்கண்டம் இதெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்கப்பட வேண்டும். ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. அது பரிசுத்த ஸ்தலத்திலே புசிக்கப்பட வேண்டும். நேற்றுக்கு நம்ம படித்தோம், பிரகாரத்திலே புசிக்கப்பட வேண்டும். கிரெயின் ஆஃபரிங் வந்துச்சு, மீதி மீந்துச்சு. பீஸ் ஆஃபரிங் வந்துச்சு, மீதின்ற வேர்டு மன்னிக்குங்க. கிரெயின் ஆஃபரிங் வந்துச்சு, ஆசாரனுடைய போர்ஷன் அவர்கிட்ட வந்துச்சு. பீஸ் ஆஃபரிங் வந்துச்சு, ஆசாரனுடைய போர்ஷன் வந்துச்சு. இதெல்லாம் பிரகாரத்திலே சாப்பிட்டாங்க. அவுட்டர் கோர்ட்லேயே ஒரு ஓரமாக ஜனங்க பார்க்காம சாப்பிட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கு படிக்கிற இந்த குற்ற நிவாரண பலியை எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு உள்ளே போனால் 2 போர்ஷனாக இருக்கும் ஆலயம். ஒன்று பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதுதான் நான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுக்கிட்ட யாரும் போகக்கூடாது. இந்த ஆசாரியன் போய் பயபக்தியோடு சாப்பிடுவான். ஏன் தெரியுமா? மிஸ்டேக் பண்ணனா செத்து போயிடுவான். He will be dead. அங்கே புசிக்க வேண்டும். இது மகா பரிசுத்தமானது. This is most holy. Eating is holiness. Eating has to do something with holiness. அதனால நம்ம ஹோலி கம்யூனியன் மாசம் எடுக்கிறோம். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம், உங்களுக்காக சித்தப்படுகிற இயேசுவின் ரத்தம் எடுக்கிறோம். திருச்சபையை நான் அநேக ஆண்டுகளாக காலையிலையும் நைட்டும் திருவிருந்து எடுப்பேன். எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் யூஸ்வலாக அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அதை தான் அப்பமாக கொடுப்பேன். சாதாரண பிளெயின் வாட்டரை இயேசுவின் ரத்தமாக சொல்லி கொடுப்பேன் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் ஃபேமிலிக்கு. அது சாப்பிடும்போது எனக்கு தெரியும், இது மகா பரிசுத்தமானது. சாதாரண ஒன்று தான். ஆனால் நான் சொல்கிறேனே, இது உனக்காக பிற்கப்படுகிற இயேசுவின் சரீரம், உனக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் ரத்தம். மகா பரிசுத்த ஸ்தலம் எதுக்கு தெரியுமா? அதில் 3 போர்ஷன் இருக்கும். ஒன்று 12 அப்பம் 6 வச்சுருப்பாங்க. இன்னொன்று குத்து விளக்கு எரிஞ்சிருக்கும். இன்னொன்று ஆல்டர் இருக்கும், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். அங்கே தான் ஆசாரியர்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க. காலையில் போனாங்கன்னா எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுவாங்கன்னு தெரில. சாயந்தரம் போனாங்கன்னா எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுவாங்கன்னு தெரில. அங்கே ப்ரே பண்ணிட்டு அங்கேயே டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட்ணுன்னா எப்படி இருக்கும்? அந்த ஸ்க்ரீனுக்கு அண்ணாண்ட ஆண்டவரே இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. இட் ஹாஸ் டு பி கன்சியூம்டு. இட் ஹாஸ் டு பி டேக்கன் பார்ட் in holiness, complete holiness. This is most holy, so you should have it in holy place. இது பரிசுத்தமான உணவு, இது மகா பரிசுத்தமான உணவு. பரிசுத்த ஸ்தலத்திலே சாப்பிடுகிறாய், அதை செய்ய வேண்டும். பாவ நிவாரண பலி எப்படியோ குற்ற நிவாரண பலியும் அப்படியே. அவர் 2க்கும் பிரமாணம் ஒன்றே. அதனால பாவ நிவர்த்தி செய்த ஆசாரியனை அது சேரும். எந்த ஆசாரியன் போய் நின்று ப்ரே பண்ணி அவனுக்கு பாவ நிவர்த்தி பெற்று தருகிறாரோ, மீதி போர்ஷன் பண்ணிக்கும் ஆசாரியனுடைய போஷன் அவருக்கு போய் சேரும். தகன பலி செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தகன பலியிலலாம் இந்த குற்ற நிவாரண பலியிலலாம் தோல் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. த ஸ்கின் இஸ் பீயிங் ரிட்டைன் அண்ட் கிவன் டு தி ஆசாரியன். ஸோ அந்த ஆசாரியன் அந்த தோலில் என்ன செய்வாரோ அதை அவர் செய்து கொள்ள வேண்டும். அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டதும் தட்டின் மேல் சமைக்கப்பட்டதும் போஜன பலியும் அதை செலுத்துகிற ஆசாரனுடையவளாய் இருக்க வேண்டும். ஸோ அடுப்பில் குக் பண்ணது
தவால போட்டது எல்லாமே எண்ணெயிலே பிசைந்ததும் எண்ணெயிலே பிசையாததுமான சகல போஜன பலியும் ஆசாரனுடைய குமாரன் யாவருக்கும் சரி பங்காக சேர வேண்டும். இப்போ காணிக்க வந்துட்ட பிறகு அவங்க பிள்ளைகளுக்கு ஈக்குவல் போர்ஷன் பிரித்து கொட வேண்டும். கர்த்தருக்கு செலுத்துகிற சமாதான பலிகளின் பிரமாணம் என்னவென்றால், இப்போ பீஸ் ஆஃபரிங் வந்துட்டோம், எல்லா ஆஃபரிங்லையும் ஒரு போர்ஷன் ஆசாரனுக்கு கொடுக்கணும். சரி, இப்போ பீஸ் ஆஃபரிங் வந்துட்டோம், சமாதான பலி, அதை ஸ்தோத்திரத்துக்காக செலுத்துவானால். ஸோ ஸ்தோத்திரம் என்பது தேங்க்ஸ் கிவிங். நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அந்த பிஸ்னஸ் நல்லா போச்சு, நான் அதுக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கேன். ஆண்டவரே எனக்கு இதை நல்லா பண்ணி கொடுத்தீங்களே, செலுத்துவானால் அந்த ஸ்தோத்திர பலியோடு கூட எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத அதிர்ஷ்டங்களையும் எண்ணெயிலே பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளும் எண்ணெயிலே பிசைந்து வறுத்தெடுத்த மெல்லிய மாவினால் செய்த அதிர்ஷ்டங்களையும் படைக்க கடவன். அவைகளை படைக்கிறதும் அல்லாமல் பரிசுத்த மாவினால் செய்த அப்பத்தையும் தன்னுடைய சமாதான பலியாக ஸ்தோத்திர பலியோடு கூட படைக்க கடவன். அவன் கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறான். அந்த படைப்பு முழுவதிலும் வகைக்கு ஒவ்வொன்றை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் பலியாக செலுத்துவானாக. அது சமாதான பலியும் இரத்தத்தை தெளித்த ஆசாரனுடையதாகும். ஸோ எல்லா காணிக்கையும் வாங்கிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று ஆண்டவர் கையில் படைத்து அதை பலியை செலுத்தி அதை எரிச்சு விட்டுறணும். மீதி இந்த ஆசாரியன் கொண்டு போவான். ஸோ ஆண்டவரோட போர்ஷனில் சாப்பிடக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆரோனுக்கு கொடுத்தார். ஃபஸ்ட் பார்ட் மட்டும் எனக்கு கொடுத்துரு, மீதி நீ சாப்பிடு, உன் ஃபேமிலி நல்லா இருக்கட்டும், நீ பொழைச்சிக்கிட்டோம். ஊழியம் செய்கிற வருகிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் பொழைக்க தான் வைப்பார், நம்மை கைவிடவே மாட்டார். ஸோ வென் டு ஈட், வேர் டு ஈட், ஹூ ஷுட் ஈட் அப்படின்றத இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சமாதான பலியை ஸ்தோத்திர பலியின் மாம்சத்தோடு செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்க வேண்டும். அதில் ஒன்று விடியற்காலம் மட்டும் விடிக்கப்பட. ஸோ எந்த ஃபுட்டையும் கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்றது இருக்கக்கூடாது. வந்தால் அது என்ன பண்ணும், அது அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்மெல்லாம் வரக்கூடாது. இட் ஷுட் பி கன்சியூம்டு ஃப்ரெஷ்லி. அவன் செலுத்தும் பலி பொருத்தனையானது உற்சாக பலியாவது இருக்குமானால் அது செலுத்தப்படும் நாளில் அதில் மீதியானது மறுநாளிலே புசிக்கப்படலாம். ஸோ தேங்க்ஸ் கிவிங்னா அன்னைக்கே சாப்பிட்ணும். பிறகு பொருத்தனை வாவ் ஆஃபரிங், நான் வந்து ஆண்டவர் கையில் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன்னா அந்த ஃபுட்டை வச்சுட்டு இட் இஸ் அன் வாவ் ஆர் அன் வாலண்டரி ஆஃபரிங் அப்படின்னா அதை நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் என்று சொல்கிறார். பலியின் மாம்சத்தில் மீதியாக இருக்கிறது 3ஆம் நாளில் அக்கினியால் சுட்டரிக்கப்பட வேண்டும். எந்த பலியில் இருந்தாலும் அது தேங்க்ஸ் கிவிங்காக இருந்துச்சுன்னா அது அன்னைக்கே கன்சியூம் பண்ணணும், மீதியை எரிச்சிடணும். இது வாவ் ஆஃபரிங் பொருத்தனையின் பலியாக இருந்துச்சுன்னா, பொருத்தனின் காணிக்க இருந்துச்சுன்னா ஆசாரியனால் சாப்பிட முடியலாம். 3ஆம் நாள் வரைக்கும் வச்சுருந்ததை அதை அவர் எரிச்சு விடலாம். 3ஆம் நாளிலே புசிக்கப்படுமானால் அது அங்கீகரிக்கப்படாது. அப்போ அவர் அதை சாப்பிட்டார்னா, 3rd டே சாப்பிட்டார்னா இந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. ஸோ பேலன்ஸ் போர்ஷன்ஸ் ஹேஸ் டு பி கன்சியூம்ட் வித்தின் 2 days. 3rd டே வரைக்கும் வைக்கக்கூடாது. தீட்டான எந்த வஸ்தில் ஆகுது அந்த மாம்சம் பட்டதினால் அது புசிக்கப்படாமல் அக்கினிலே சுட்டரிக்கப்பட வேண்டும். ஒருவன் தீட்டுள்ளவனாக இருக்கையில் கர்த்தருடைய சமாதான மாம்சத்தை புசித்தால் அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்பு கொண்டு போவான். தப்பு பண்ணிட்டான், ஒரு பாவம் பண்ணிட்டான், செத்து போன ஒரு அனிமலை தொட்டுட்டான், செத்து போன டெட் பாடி கிட்ட போயிட்டு வந்துட்டான், ஊழியத்துக்கு வந்துட்டு அங்கே சாப்பிட்டா அவன் ஜனத்திலே இராதபடி அவனுக்கு வேலையே போயிடும். ரிசைன் பண்ணி அனுப்பிடுவார். ஆண்டவர் நீ வேலையை விட்டு போ என்று சொல்கிற அளவுக்கு அவன் இருப்பான். மனிதனுடைய தீட்டான மிருகம், அருவருக்கப்பட்ட தீட்டான மற்ற வஸ்துக்களாவது தொட்டிருந்தும் கர்த்தருடைய சமாதான பலியின் மாம்சத்திலே புசித்தால் அவன் தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு போயிடுவான். அவனை நானே எடுத்துருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தோம் என்றால் நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போகிறோம். இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், மாடு, ஆடு, வெள்ளாட்டு கடா இவைகளின் கொழுப்பை நீங்கள் புசிக்கலாகாது. ஆண்டவர் ஏற்கனவே ஃபுட்டை 2ஆக பிடிச்சாரு. இந்த குறிப்பாக இந்த நான் வெஜிடேரியனை சுத்தம் உள்ளது, அசுத்தம் உள்ளதுன்னு. அசுத்தம் உள்ளது ஒரு பெரிய க்ரைட்டீரியாவே கொடுத்தாரு. இந்த கோஷர் ஃபுட் என்று சொல்வார்கள், ஹீப்ரூவில் கோஷர் என்று சொல்லுவாங்க. அதில் வந்து நான் கோஷர், அசுத்தமானதை நம்ம சாப்பிட முடியாது. அந்த சுத்தமானதில் கூட கொழுப்பு சாப்பிடக்கூடாது. ஃபேட் இஸ் நாட் கன்சியூமபிள் இன் த சைட் ஆஃப் காட். கொழுப்பு சாப்பிடவே கூடாது. எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், அது நீக்கப்பட வேண்டும், அது அக்கினியில் போடப்பட வேண்டும். இட் இஸ் ஃபார் காட். சாப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்தப்படும் மிருகத்தின் கொழுப்பை பூசிக்கிற எந்த ஆத்மாவும் சாப்பிட்டா அவன் சத்து போயிடுவான் என்பதை சொல்லுகிறார். உங்கள் வாசஸ்தலங்களில் யாதொரு மிருகமோ பறவையினுடைய ரத்தத்தையும் பூசிக்கக்கூடாது. யூ cannot consume the blood.
அன்றைக்கி உலகத்தில் ஹோட்டலுக்குலாம் போடுவாங்க, ரத்த பொரியல் கொடுப்பாங்க, கொழுத்த விஷயங்கள்லாம் கொழுப்பு போட்டுலாம் செய்வாங்க. அதை சாப்பிடக்கூடாது, அது உலகத்தார் செய்வாங்க, நம்ம செய்யக்கூடாது என்பதை கர்த்தர் சொன்னார். எவ்வித ரத்தத்தையும் புசிக்கிற எவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவன் அறுப்புண்டு போவான். அப்போ ரத்தம் சாப்பிடக்கூடாது. பின்னும் கர்த்தர் மோசேக்கு, நம்ம 29th verse வந்துட்டோம். இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலி, பீஸ் ஆஃபரிங் செலுத்துகிறேன். கர்த்தருக்கு குட் டேர்ம்ஸ் வரதுக்கு, நான் ஆண்டவரோட ஃப்ரெண்டாக போகிறேன், டு பிகம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் காட் அப்படின்னா சமாதான பலி கொண்டு வரும்போது அதை படைக்கிறவர்கள் தன் கைகளை, அவன் கைகளே கொண்டு வர வேண்டும். மார்கண்டத்தையும் அதனோடு கூட அதன் மேல் வைத்த கொழுப்பையும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாடும்படிக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ அது குடல் மீதி உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி தகனிச்சிட்டாங்க. பட் மார்கண்டம், த செஸ்ட் போர்ஷனை, பிரெஸ்ட் போர்ஸை காணிக்க கொண்டு வரான். அதில் உள்ள கொழுப்பெல்லாம் ஆண்டவர் முன்னாடி என்ன பண்ணும், அசைவாட்ட வேண்டும். அந்த கொழுப்பை ஆசாரியன் தகனிச்சிருவான். மீதி உள்ள பீஸ், அந்த மீட், அந்த ரெட் மீட், அது ஆசாரியனுக்கும் அவன் குமாரரையும் சேரும். ஸோ வலது முன்னம் தொடையை ஆசாரியன், அந்த மெயின், அந்த ஹெட் ப்ரீஸ்ட் சாப்பிடுவார். ஆரோனுடைய குமாரர்கள் சமாதான பலியின் ரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னம் தொடை பங்கை சேரும். ஆசாரனுடைய ஃபேமிலிக்கு யார் ஆரோனோட பிள்ளைங்களில் யார் இருக்காங்களோ அதில் யார் அந்த ப்ரேயர் பண்ணுறானோ அவனுக்கு தான் அந்த முன்னந்தொடை சேரும். இஸ்ரவேல் புத்திரரில் சமாதான பலிகளில் அசைவாடும் மார்க்கண்டத்தையும் இரடுக்கு படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையிலே வாங்கி அவைகளை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் நித்திய உடன்படியாக கொடுத்தேன். அந்த முன்னந்தொடையை நான் சாப்பிடக்கூடாதான்னு யாரும் கேட்க முடியாது. நீ காணிக்க படைச்சதில் அந்த முன்னந்தொடையை நீ கொண்டு வந்து எனக்கு படைக்க வேண்டும். ஹல்லேலூயா. படைச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஆசாரியம் செய்யும் ஆரோனும் அவன் குமாரனும் நியமிக்கப்பட்ட நாளிலே இது அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களுக்கு கர்த்தருடைய தகன பலியில் கிடைக்கும் உண்டான கட்டளை. ஆரோனையும் அவங்க பிள்ளைங்களும் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், அதனால் அதை அவங்கள சேரும்னு கர்த்தர் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஆமென். இப்படி அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமாக கொடுக்கப்படும் கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணின நாளிலே கட்டளையிட்டார். ஸோ திஸ் ஆஃபரிங் ஆரோன் ஃபேமிலிக்கு God has given special privilege to the priest of God. உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் ஆசாரியரும் லேவியருமாக தேர்வு செய்து இருக்கிறார். ஸோ சர்வாங்க தகன பலிக்கும் போஜனம் பலிக்கும் பிரமாணம் இதுவே. கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சீனாய் மலை அடிவாரத்தில் ஆண்டவர் இவைகளை கொடுத்தார். Who should eat? The priest, the head priest. ஆண்டவர் தெளிவாக பண்ணார். பப்ளிக் காமன் மேன், லேவைட், ப்ரீஸ்ட் அண்ட் காட். இது ஆர்டர் இருந்துச்சு. ஆரோன் என் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு வருகிற உணவை எனக்கு அசைப்பாட்டி விட்டு அந்த கொழுப்பை தகனித்து விட்டு அந்த இரத்தத்தை மண்ணிலே ஊற்றி விட்டு மீதியை அவன் சாப்பிடலாம் என்று நிறைய ப்ரொசீஜர் வச்சார். பிளட்டு மட்டும் கவனிங்க, பிளட்டு தரையில் ஊற்றிடணும். பிளட்டு வேறு எங்கேயும் பிடிச்சி கூட வைக்கக்கூடாது, தண்ணியில் ஊற்றிடணும். பிளட் ஹேஸ் டு கோ அண்ட் எர்த். பிளட்டுடைய கோபத்தை தணிக்கிறது பூமி தான். அது பூமியில் போயிட்டு பூமியிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதாம். ஆபேலுடைய ரத்தம் பூமியிலிருந்து மண்ணிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. வெளிப்படுத்தல விசேஷம், மரித்த பரிசுத்தவான்கள், கொலை செய்யப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது. ஆனால் இந்த குரல் பலிபீடத்தில் கேட்குது. உங்களுக்கு தெரியும்ல, இந்த பலிபீடத்துக்கு கீழே ரத்தம் ஊற்றுறாங்க. பரலோகத்திலே தான் நடக்குது. மரித்த மனிதர்களுடைய ரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்குது. blood can speak. Who can hear this voice? It is God. திருச்சபையை இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர். அந்த பலிகளை திரும்பி படித்து இந்த பலி அந்த பலி சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுது. இந்த சிஸ்டமை நல்ல வேலை நம்மளை பண்ண வச்சா தப்பாக பண்ணியிருப்போம். இத்தனைக்கு இவ்வளோ பைபிள் இருக்குது, இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது, யூடியூப் இருக்குது, வீடியோ இருக்குது, ஆண்டவர் சொல்லி கொடுத்தானா கூட மறந்துட்டு இருப்போம். ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரே முறை சொல்ல, அதை மோசே ஆரோனுக்கு சொல்ல, ஆரோன் அதை பண்ணுகிறாரான் மோசே டைரக்ஷன் கொடுக்க, வண்டர்ஃபுல்லான விஷயம். why is this process? so that man could be in good terms with God. மனிதன் தேவனோடு இணைய வேண்டும் என்கிறதற்கா. God wants to have a relationship with you. என் மகனே, என் மகளே, உன்னையும் என்னையும் பிரிக்கிற எந்த சக்தியும் நீ உதறி தள்ளிவிட்டு என்னிடம் வா, என்னிடம் உறவு கொள்ளவா, என்னை ஆராதிக்கவா, என்னை தொழுது கொள்ளவா, என் மகனாய் வா, என் பரலோகத்துக்கு வா, என் சந்நிதிக்கு வா என்று கர்த்தர் அழைக்கிறார். இவ்வளோ பாடுபட்டு இஸ்ரவேலர்கள் சினாய் மலைவரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு வராங்க.
எனக்கு நீங்களும் நானும் கூட அப்படி தான். ஆண்டவரே ஆண்டவரே என்று வருவோம் என்றால் இயேசுவின் ரத்தம் நமக்காக சகல பாவங்களை நீக்கி உங்களையும் என்னையும் சுத்திகரிக்கும். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் யூ, ஐ வாண்ட் டு ஹேவ் கம்யூனியன் வித் யூ. ஆண்டவரை நான் உம்மோடு நெருங்கி உறவ போகிறேன், நெருங்கி உறவு வைக்க போகிறேன், பரலோகத்தோடு கூட இணைய போகிறேன். ஆண்டவரே என்னை இணைச்சிங்க. நீங்கள் கேட்பீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தை வாயில் உச்சரித்து இருப்பீங்கன்னா, உங்கள் பாவத்தை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை தெரிஞ்சு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இயேசுவின் ரத்தத்தை நான் என்னை கழுவுங்கன்னீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட இணைகிறார், கர்த்தர் இன்றைக்கு உங்களை நடத்துகிறார். வாங்க நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம். ஓ ரீ காதா லாபா ஷாதா ராபா காதா லாபா. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை அப்படியே ஆராதிக்க போகிறோம். ஷம்தா லகாதா ரபா திலா தி நபோ ரேதே நிகேதே நிபு. அப்பா, எனக்காக தியாகமான இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி. என்னை பரலோகத்துக்கு இணைக்கும்படி கர்த்தர் எடுத்த ஒவ்வொரு முயற்சிக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களை வழிநடத்தும், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஷீதா லா காதா ராபா ஷி. நம் ஆண்டவரால் தான் பரிசுத்தமாக்கப்படுகிறோமே. அவரே நமக்கு சமாதான காரணராக இருக்கிறார். அவரே நமக்கு பலியிடப்பட்டிருக்கிறார். ஆமென். அவரால் என்று இரட்சிப்பும் இல்லை, அவரால் என்று நமக்கு நிம்மதி இல்லை. நம் வாழ்க்கையில் அனைத்து ஆசீர்வாதங்களும் அவர் நமக்கு சுதந்திரமாக தந்தது. ஆமென். அவர் ஒருவரால் தான் நாம் நீதிமானாகப்பட்டுகிறோம். அவர் ஒருவரால் தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவை பார்த்து சொல்ல போறோம். இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கும் சொல்லமா. இயேசுவே நீ காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீ காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். பாவத்துக்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட. என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. சொல்லமா. பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைத்திட. என் பாவம் யாவையும் நீ சிலுவையில் சுமந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் ಶಬರಿ ಬಲವಾಕರವರಿ ಆಂದರ ವಾಕರಬ ஓரி ஆந்தர பலபோ சிபிர பல வாக்கரவரி ஆந்தர வாக்கரபா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக அப்பா இதோ ஜீவ பலியாக உமையே நீர் அர்ப்பணித்தீரேப்பா. அப்பா எங்களுக்காக கல்வாரியில அப்பா பரிகாரியாகிய கிறிஸ்து அப்பா எல்லா பாவத்தையும் தேவ ஆட்டுக்குட்டியாய் நீர் சுமந்து தீர்த்தீரே. இன்றைக்கு உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் நீதிமானாய் மாற்றப்பட்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் எங்க மத்தியில நீங்க அசைவாட போவதற்காக நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். லேவியராகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். சமாதான பலியாக்கிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் விடியற்காலம் மட்டும் வைக்கப்படலாகாது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு. அந்த காலத்துல பலிகள் செலுத்த வேண்டும் என்றால் அவர்கள் அந்த வனாந்தரத்துல அந்த பலிகளை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவது மிகவும் கடினமான காரியம். பழுதற்றதாய் இருக்கணும். அதுல அநேக முறைமைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த மக்கள் விசுவாசமாய் அந்த கானான் தேசத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. கர்த்தர் ஏற்கனவே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்துட்டார். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுதினமும் நன்மை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான நன்மையினால நிரப்புகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு நம் தானாய் முன்வந்து இப்படிப்பட்ட ஒரு நன்றி பலிகளை செலுத்துகிற ஒரு மக்களாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைய தினத்திலையும் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, இந்த சமாதான பலியாகிய இந்த நன்றி பலிகளை நாம் செலுத்துகிறோமா என்று கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் வனாந்தரத்தில் அந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பை பார்க்கல, எனக்கு சமாதான பலியை செலுத்துவார்களா என்று கர்த்தர் விரும்பினார். இன்றைக்கும் கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் செய்த நன்மையை மறந்துவிட்டு ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம முறுமுறுத்து கொண்டு நம்ம பாவம் செய்திருந்தோம் என்றா, இன்றைக்கு அவைகள் எல்லாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு நாம் தானாய் முன்வந்து நம்ம நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் இன்னும் மிகுதியான நன்மைகளை சுதந்தரிக்கும்படிக்கு நமக்கு கிருபை பாராட்டுவார். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம இப்பொழுது இருவராய் நாம் நின்று கொண்டு நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அனுதினமும் அவர் நன்மைகள் செய்கிறாரே. இன்றைக்கு நம்ம உயிரோடு இருப்பதற்கு காரணம் கர்த்தர் தானே. நம்ம இந்த கடைசி காலத்துல எத்தனையோ விதமான சம்பவங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட கர்த்தர் கிருபையாய் இது உங்களையும் என்னையும் இந்த நாள்ல சாட்சியாய் நிறுத்தியிருக்கிறாரே. நம்ம இருவராய் நாம் நின்று கொண்டு தேவன் செய்த நன்மைகளை நம்ம பகிர்ந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஜீவனை பெற்று நாம் நாளுக்கு செய்திட கிருபையும் நீதியும் நிறைவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுக செய்திட கிருபையும் நீதியையும் நிறைவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கும் பாத்திர. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திர. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். சகரபரே ரமோரே சரபர் சங்கமேர போரே நீர் எத்தனை உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராய் நீர் இருந்து நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்கிறீரே. உமக்கு நன்றிப்பா. இந்த நாள்ல நாங்க ஜீவனோடு இருப்பது உங்க கிருபை ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க ஒரு நல்ல மனுஷராய் இருப்பது உம்முடைய கிருபைப்பா. இந்த நாளிலும் கூட அப்பா நாங்க மனதார உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாங்க என்றைக்கோ மடிந்து போயிருப்போம், என்றைக்கோ ஆண்டவரே நாங்க கெட்டு போயிருப்போம். ஆனா இந்த நாள் வரைக்கும் அப்பா எங்களையும் எங்க குடும்பத்தையும் அப்பா எங்க சபையும் நடத்துவது உங்க கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்க கிருபையை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக வந்து சமாதான பலியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் தயவாய் ஏற்றுக்கொள்வீராக. உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உதடுகளின் கனியாகிய அப்பா ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாள்ல கர்த்தர் எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு விசையாய் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை தகுதிப்படுத்தி மீண்டுமாக ராஜரீக ஆசாரியர்களாக எங்களை நிலை நிறுத்துவீராக. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் வழுவாதபடிக்கு கடைசி வரைக்கும் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அப்பா ஓட்டத்தில் நாங்கள் ஜெயத்தோடு பொறுமையாய் ஓடி அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரோ உண்மையுள்ளவர். நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல எங்க ஒவ்வொருவரோடு கூட இதை பெற்ற கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரை நீர் எங்களை வழி நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.